ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்னு சொல்ல சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய ஃப்ளவர் இமோட்டல் கிட்ட நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு சொன்னார்ல. அப்புறமா என்னாச்சுன்னா அவங்க அப்படி சொன்னோடனே ஹீரோயினோட லீடர் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லை, நான் உண்மையாலுமே அவங்கள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொரு தடவை நீ அவங்கள பார்க்குற அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னோடனே, இல்லை அவன் எனக்கு வந்து 1000 வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கிளம்பி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போய்ட்றாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு, நீ எனக்கு வந்து 1000 வருஷம் என்னோடய கல்டிவேஷனை கொடுக்கறதுக்கு நீ ஒருத்தனவ தான், நான் சீக்கிரமாக உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை நேராக கூட்டிகிட்டு வந்து அந்த ஃப்ளாரா இமோட்டல் இருந்தாங்கள்ல, அவங்களோட நேம் போர்டு இருக்குமே அந்த இடத்துல கொண்டு வந்து முட்டி போட வைக்கிறாங்க. முட்டை போட வச்சுட்டு, சரி இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ உண்மையானது மட்டும்தான் பதிலாக சொல்லணும். நீ வந்து உனக்கு கொடுத்த கிளிப் எங்கே, அதில் தானே நாங்கள் அந்த வந்து ஸ்பெல்லை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி உன்னோட ட்ரூ ஃபார்மை யார் பார்த்தா அப்படின்னோடனே அவங்க ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க. ஐயோ நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. சரி நீ வந்து உண்மையாலுமே ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே உடனே அவங்க முட்டி போட்டுடுறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒழுங்காக இந்த பொண்ணை பாதுகாக்காமல் விட்டுட்டேன், என்னுடைய பவரை நான் அழிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் அவனை விரும்புகிறேன், ஒரு நண்பனாக நான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, நண்பனை யாராவது லவ் பண்ணுவாங்க, அந்த யாருக்காவது லவ் பண்ண முடியுமா நண்பனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லீடர் வந்து செக் பண்ணுறாங்க அந்த கேர்ஸோட சீட் வந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் போகல, அது அங்கேயே தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே சரி நான் அவனை தப்பாக நினச்சிட்டேன், சரி இனிமேல் வந்துட்டு அந்த ஹெவன்லி பேலஸில் இருக்க யாருக்கிட்டையுமே நீ வந்து நட்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னோடனே உடனே இந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஹெவன்லி பேலஸில் இருக்க பீப்புள்ஸ் யாருக்கிட்டையுமே நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன், அப்படி நான் செஞ்சேன்னா அடுத்த தடவை நான் மோட்டலாக தான் பிறக்கணும், அடுத்த தடவை நான் கேரட் ஃபேரியாக பிறக்கணும், என் தோலெல்லாம் விரிச்சிருங்க, ஏன்னா இந்த கேரட்டாக இருக்கிறதுனால ரேடிஷ்கெல்லாம் போட்டு இந்த ரேபிட்கெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினோட அந்த லீடருக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு சரி விடு இனிமேல் அப்படி செய்யாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு திரும்பவும் அந்த ஃப்ளாரா இம்மோட்டல்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஹெவன்லி பேலஸில் இருக்க பீப்புள்கிட்ட பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் வந்து ஹீரோட அண்ணன் அந்த மூன்லோட எல்லாமே இம்மோட்டல்ஸ், அவங்கள்டெல்லாம் பேசலாம், தப்பில்லை, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. அவங்க வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஹீரோயினோட லீடரும் வந்துட்டு அவங்களுடைய சிம்மாசனத்தில் உட்காரும்போது அப்போ கேரட் ஃபேரி வந்து சொல்கிறாரு, அவன் மேலே நீ இன்னுமா சந்தேகப்படுற அப்படின்னோடனே, இல்லை அவன் மேலே நான் சந்தேகம்லாம் படல அப்படின்னோடனே, சரி அப்படின்னா நீ அவன் மேலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களும் இருந்துட்டு, நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன், நான் ஆமாம் ஆனால் இல்லை, ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஆமாம் தான் அப்படின்றாங்க. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னோடனே, இல்லை நீ ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்க அப்படின்னோடனே இம்மோட்டல் சிரிச்சிடுறாங்க. அப்புறம் பொழுது விடிஞ்சிருது. அடுத்த நாள் இம்மோட்டல் அதாவது ஃப்ளாரா இம்மோட்டலோட வேர்ல்டை காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி ஹீரோ வருவானான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னா, சரி அப்படி அவன் வரமாட்டான்னு இருந்தால் அப்படி அவன் வந்துட்டான்னா நான் வந்து என்னுடைய 10 வருஷ கல்டிவேஷனை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவன் கண்டிப்பாக வரான், என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே ஃப்ளவர் இம்மோட்டல் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஃப்ளவர் இம்மோட்டல் சொல்கிறாங்க, நீ இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறாங்க, நான் ஹீரோயினுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு வரேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ணுற பொண்ணு அது அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, லவ் பண்ணுறேன்றா என்னப்பா அப்படின்னு. உடனே நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படி. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே அப்படி. இவங்க லவ்ன்னு சொல்ல லைக்குன்னு தான் சொல்கிறாங்க. சாரி லைக் தான் சரியா. அப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்குமா? உன்னை எனக்கு பிடிக்குமே அப்படின்னா, பிடிக்கும்னு சொன்னால் அது ஃப்ரெண்டாக தான், உனக்கு எப்படி என்னை பிடிக்குமோ அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு, நான் வந்து அவளை தான் விரும்புகிறேன், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, உலகத்தில் இருக்க யாரை வேணாலும் உனக்கு பிடிக்கலாம், ஆனால் ஹீரோயினை பிடிக்கும்
ஹீரோயினை மட்டும் உனக்கு பிடிக்கவே கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அதை போய் உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. உடனே ஏன் எங்கள் அப்பாட்ட கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் யோசிச்சு பார்க்குறான். பார்த்தா அவரோட அரண்மனையில் ஃப்ளவர் இமோட்டலோட ஒரு பேனர் ஒன்று இருக்கும். அதை அடிக்கடி அவர் பார்த்துட்ருப்பார். இவன் சின்ன வயசில் அதை கவனிச்சிருக்கான். அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே பேசலை, அப்படியே வருத்தத்தோடு திரும்பி போகிறான். உடனே ஹீரோயின் இருந்துட்டு என்னோட 1000 வருஷத்துக்கு கொடுக்காமலே போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே பின்னாடியே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்கள நிறுத்த பார்க்குறாங்க, ஆனால் நிறுத்த முடியல. இவங்க வேகமாக வந்துடுறாங்க. அந்த கேட் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, இதோட எட்ஜு, ஃப்ளவரி மோட்டலோட எட்ஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறோன்னே ஹீரோயின் திறந்து ஓடி வந்து நில்லு நில்லு ஃபீனிக்ஸ்னு கத்திட்டே ஓடுறாங்க. அப்போ ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. நான் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் என்னென்னா ஹீரோயின் வருவாங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோயின் வரல. ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியலனா, ஹீரோயின் வந்து அவரை பிடிச்சி இழுத்து நிறுத்தும்போது அவருக்கு இடிக்கிறது மட்டும் தான் தெரியுது, ஹீரோயின் தெரில. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ ஒரு கேர்ஸில் இருக்க, நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்பெல்லை வந்து அவங்க போட்டிருக்காங்க உன் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது, நல்ல வேலை நீ என்னை பார்க்கல, நீ பார்த்துருந்தாலும் என்னால் உன்னை திரும்ப சந்திச்சிருக்க முடியாது, இனிமேல் நாம் சந்திக்க மாட்டோம், நம்ம பிரிஞ்சிடலாம், இதுதான் நம்மளோட விதி, நான் இனிமேல் உன்னை பார்க்க வர மாட்டேன், அதனால் நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக காட்டுறாங்க அவங்களோட நெஞ்சுக்கிட்டே இருக்க அந்த அவங்களோட ஹார்ட்டுக்குள்ளே அந்த கேர்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட் மாதிரி, அது வந்து அப்படியே மின்னுது. அவங்களுக்கு அது வலிக்குது. இது ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட இம்மோர்டல் செஃப்பும் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சீஃப் அவங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு வா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகும்போது, ஹீரோயினி இன்னும் போகலையா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. ஹீரோவும் போகும்போது திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. அவர் கண்ணுக்கு ஹீரோயின் தெரில, ஆனால் அவங்க கையை பிடிச்சி யாரையும் கூப்பிட்டு போகிறது மட்டும் தெரியுது. நம்மளுக்கு ஹீரோவும் பிரிஞ்சு போகிறத காட்டுறாங்க. அப்புறமா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வலிச்சதுனால அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா மின்றது நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட மயக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட கனவில் ஒரு ஃப்ளவர் பட்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க வந்துட்டு அந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அந்த ஃப்ளவர் பட்டை பார்த்தோன்னே அவங்க வந்து நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நீ எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் பட் கேட்குது. ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன்கிட்ட லவ்வை சொல்லணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும், என்னை இதுலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினும் வந்துட்டு என் பேர் ஜிம்மின்னு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மி நான் வந்து ஒரு ஃப்ரோசன் ஃப்ளவரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உன்னை காப்பாற்றுறேன்னு முயற்சி செய்யும்போது யாரோ அவங்கள கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த இம்மோர்டல் அங்கேருந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க வெளியே வந்துடுறாங்க. நான் ஏதோ தப்பான பொருள் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் வலிக்குது அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு எப்போ பாரு உன்னால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இனிமேல் இங்கேயே இருக்கணும் சரியா அப்படின்றாங்க. இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டு ஹீரோயினும் அங்கேயே இருந்துறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து பேலஸை காட்டுறாங்க, அதாவது ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டாங்க, ஹீரோட பிரதரும் வந்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட அந்த ட்ராப்பை கொடுத்துட்டு, இந்த ட்ராப்பை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோவோட பிரதரும் சொல்லும்போது, அப்பா கீழே இறங்கி வந்து கேட்குறாரு, ஏன்பா உனக்கு இந்த மாதிரி பாய்சன் ஏறிச்சாமே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னா, இல்லை இப்போ நான் நல்லாயிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ளவர் இம்மோர்டல்லேருந்து தான் என்னை வந்து காப்பாற்றினாங்க, ஜிம்மின்ற பொண்ணு, அதாவது ஹீரோயின் பேர் சொன்னேன், ஹீரோயின் தான் என்னை காப்பாற்றினாங்க, நைட்டு ராட்டனை கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னோடனே, சரி நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்களோட ரூமுக்கு வரும்போது தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்குல்ல, பேர்ட் குயின், அவங்க இருக்காங்க, அப்புறம் பிரின்சஸும் இருக்காங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக நம்ம மூன்லாடும் வராரு. வந்துட்டு இங்கே நடந்ததுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க, அவனை பிடிச்சதுக்கும் சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க, அந்த பீஸ்ட்டை பிடிச்சதுக்கு சந்தோஷமும் இவருக்கு அடிப்பட்டதுக்கு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு, நீ வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்ச அவங்களோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கேட்டுட்டாரு. உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே ஹீரோ சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் அப்படி தான் பேசுவார், மன்னிச்சிடு அப்படின்னே, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கேருந்து இவங்கெல்லாம் கிளம்பி நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க, ஹீரோவோட அம்மா. அப்போ வந்துட்டு இவங்க எல்லோரும் தானே போனாங்க, உனக்கு மட்டும் எப்படி அடிபட்டுச்சுன்னு அவங்க கத்தும்போது, அப்போ வந்து இவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. திட்டும்போது ஹீரோ வந்துட்டு, அண்ணா உனக்கு லேட் ஆகிடுச்சுல, நீ கிளம்பும்னா, அதே மாதிரி அதாவது நைட் லார்டும் எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்மளுடைய
பிரின்சஸும் இருந்துட்டு வாமா நான் உனக்கு ஒரு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு மூன்லாடும் கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அப்போ இந்த குயினும் இருந்துட்டு நானும் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு போய்ட்றாங்க. அப்போ அம்மாவும் பையனும் மட்டும் தான் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு வந்து எப்போவுமே துணையாக இருப்பேன், சீக்கிரமாக நீ ஆட்சியை பிடிக்கணும், அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம்ன்றாங்க. அவர் இருந்துட்டு எனக்கு ஆட்சியெல்லாம் வேண்டாம், நான் வந்து இதுதான் பண்ணணும்னு விரும்புகிறேன், வார் தான் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் இங்கே காட்டுறாங்க, நம்மளுடைய இவர் இருக்கார்ல கிங்கு வந்துட்டு, அதாவது ஹீரோவோட அப்பா, அவர் வந்துட்டு ஒரு இடத்துல நின்று ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ நைட் இம்மோர்டல் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு இதை பற்றி தான்ப்பா யோசிச்சுட்ருக்கேன், நீ ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ராப்பை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், என்ன செய்கிறது அப்படின்னா, உங்களால் மட்டும்தான் அது எதிர்த்து நிற்க முடியும், அவங்க வந்து 6 ரிலீம்ஸையும் எதிர்த்து போராடி இருக்காங்க, நீங்கள் தான் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஹீரோவோட அம்மாவும் குயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குயின் சொல்கிறாங்க, என் பையனே என்னை புரிஞ்சுக்கல, நான் எப்படி இதை சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, உங்களால் முடியும், நீங்கள் இதை செய்வீங்க, நானும் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல ஹீரோக்கு மட்டும் எப்படி அடைப்பட்டுச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே பார்க்கணுன்னா நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.